இதுவரையும் நம்ம ஏஐ டாக்ஸ் பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெரி ஜெனரிக். ஸோ ஜெனரலா இருக்கும், சிம்பிளா இருக்கும். ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி உள்ள போறோம். அதுக்காக 2 முக்கியமான கான்செப்ட் தெரியணும். ஒண்ணு வந்து மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் எம்சிபி. இன்னொன்னு வந்து ராக் ரிட்ரைவல் ஆகுமெண்ட் ஜெனரேட்டர்னு வரும். அது when we come we will see RAG. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எம்சிபி சர்வர் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சாரி எம்சிபி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் டேக் சம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஹியூமன் தானே. நம்ம திங்க் பண்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே ஏஐ. ஸோ லெட்ஸ் திங்க் அபவுட் எ சிச்சுவேஷன் லைக் திஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். ஓகே. எக்ஸாம்பிள் ஹோட்டல். நம்ம போய் ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணணும்னு போறோம். ஓகே. ஸோ இந்த டைம்ல நாம போனோனே எடுத்தோனே போயிட்டு நம்ம ஆர்டர் பண்ணிட முடியுமா? முடியாது. அந்த ஹோட்டல்ல என்ன இருக்கு? ஏது இருக்கு? என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாது. ஓகே. ஸோ நம்ம உள்ள காலடி எடுத்து வைக்கும்போது எதுவுமே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேட்போம்? சர்வர் கிட்ட என்ன கேட்போம்? மெனு இருந்தா குடுங்க அப்படின்னுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மெனு கார்ட வாங்கி பார்த்துட்டு, அதுலருந்து ஒரு ஐட்டம வந்து எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்வீங்க. ஓகே. ஸோ அந்த வெயிட்டர் போயிட்டு, ஆ உள்ள இருக்க குக்கு கிட்ட சொல்லுவாங்க. குக் செஞ்சு தருவாங்க. அப்புறம் அதையே திருப்பி எடுத்துட்டு வந்து நம்மட்ட குடுத்துருவாங்க. நம்ம தான் சாப்பிட்டுருவோம். ஓகே. ஸோ, இப்ப இதுதான் வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ். ஹோட்டல்ல போயிட்டு என்ன ஆர்டர் பண்ண போறோம் அப்டின்ட்டு. ஓகே. ஸோ, இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இத வந்து ஒரு ஏஐஃபிகேஷனா பண்ண போறோம். ஸோ, இப்ப இந்த வேல நம்ம மனுஷனா போய் பண்ணத ஏஐ பண்ணணும் அப்டின்னா, இப்ப நம்மகிட்ட என்ன இருக்கு? ஒரு எல்எல்எம் மாடல் இருக்கு. விச் ஹாஸ் இன்டெலிஜென்ஸ் டூ திங்க், சம்மரைஸ், டேக் அ டிசிஷன். அது மாரி நெறைய பண்ண இருக்கு. ஓகே. ஆனா, அதோட சில டிசிஷன் அது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தருது அப்டின்னா, அதெல்லாம் பண்றதுக்கு அதனால முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் அ பிரெயின். நம்ம பிரெயின் இப்ப ஒரு பொருள தூக்குறோம் அப்டின்னா, அந்த பொருள தூக்குறதுக்கு மூளை உத்தரவு போடுது. நம்ம தூக்குறோம். மூளையே வந்து தூக்காது. ஸோ அதே மாரி இந்த ஏஐக்கு நெறைய டூல்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டீஸ்லாம் இருக்கு. ஸோ அப்ப அந்த ஒரு டூல் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கீபோர்ட் ஆப்பரேட் பண்ண போறோம்னா, அந்த கீபோர்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு, நம்ம பிரெயின் நம்ம கைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குது. அத வச்சு கீபோர்ட் ஆப்பரேட் பண்றோம். ஸோ அந்த டூல யூஸ் பண்றோம். அதே மாரி இப்போ ஒரு ஏஐக்கு அந்த மாரி அந்த டூல் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக, எவ்ரி ஏஐ கம்ஸ் வித் அ எம்சிபி கிளையன்ட், எ காமன் கிளையன்ட். ஓகே. எம்சிபி கிளையன்ட். ஓகே. இந்த எம்சிபி கிளையன்ட் எப்படி நீங்க எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்மளோட மவுத். ஸோ அஸ்யூம் எல்லாருக்கும் பேச்சு திறமை இருக்குன்னு. ஐ டோன்ட் வான்ட் கோ இன்டூ அ கார்னர் கேஸ். நான் ஊமையா இருந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ அஸ்யூம் எவ்ரிபடி கேன் ஸ்பீக். ஓகே. ஸோ அப்ப அந்த ஸ்பீக் எல்லார்கிட்டயும் இருக்கா? எல்லார்கிட்டயும் இருக்கு. ஸோ அதே மாரி எல்லா ஏஐ கிட்டயும் வந்து இந்த கிளையன்ட் இருக்கும். ஸோ இந்த கிளையன்ட்ட நீங்க தனியா போய் பண்ணணும் அவசியம் எதுவும் கிடையாது. ஓகே. ஸோ அதுதான் வந்து 2வது ஸ்டெப். ஸோ, இப்ப உங்களுக்கு தெரியும் ஏஐ இருக்கு. அந்த ஏஐக்குள்ள எம்சிபி கிளையன்ட் இருக்கு. விச் இஸ் நத்திங் பட் நம்மகிட்ட மூளை இருக்கு. எல்லார்கிட்டயும் வாய் இருக்கு. பேச்சு திறமை இருக்கு. அந்த பேச்சு திறமை தான் கிளையன்ட். இப்ப ஹோட்டலுக்குள்ள போறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? வாயால மெனு குடுங்க. இல்லன்னா என்ன மெனு இருக்குன்னு கேட்போம். அப்புறம் நம்ம சர்வசுந்தரம் நாகேஷ் மாரி யாராவது மனப்பாடமா தெரியும்னா, இட்லி, கெட்டி சட்னி, தோசை, வடை, மசால் தோசை அது மாரி வரிசையா அடுக்கிடுவாங்க. ஓகே. அப்புறம் அதுலருந்து நம்ம ஒண்ண பிக் பண்ணி சொல்லுவோம். ஓகே. ஸோ அப்படிதான் வரும். ஸோ அப்ப என்ன லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு பார்த்தீங்களா? அவர்தான் எம்சிபி சர்வர். இந்த இடத்துல வந்து நம்ம சர்வர் சுந்தரம் ரியல் லைஃப்ல. ஸோ அந்த எம்சிபி சர்வர் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, என்கிட்ட இந்தந்த கேப்பபிலிட்டீஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கிளையன்ட் கிட்ட சொல்லிடும். ஸோ அப்ப இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம நடந்து போறோம். அந்த ஹோட்டல் தெரியுது. உள்ள காலடி எடுத்து வைக்கும். அதுதான் கனெக்ஷன். அதே மாரி இதுதான் அந்த ஹோட்டல் அப்படிங்கிறத வந்து ஒரு வெப்சைட் யுஆர்எல்லோ ஏதோ ஒரு யுஆர்எல்ன்னு வச்சுக்கோங்க. அந்த யுஆர்எல்ல குடுத்துட்டு, இது வந்து ஆத்தரைசேஷன். இந்த யூசர் ஐடி, இந்த பாஸ்வேர்ட். ஏன்னா ஆத்தென்டிகேஷன் ரொம்ப முக்கியம்ல. இத குடுத்துட்டீங்கன்னா, கிளையன்ட்டே ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த சர்வர் கிட்ட பேச ஆரம்பிச்சுரும். ஓகே. ஸோ அப்ப அந்த சர்வர் கிட்ட நீங்க பேசும்போது, சர்வர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லும்னா, என்கிட்ட இதெல்லாம் தான்ப்பா இருக்குன்னு சொல்லிடும். நீங்க இல்லாதத கேட்டீங்கன்னா, என்ட்ட இல்லன்னு சொல்லணும்ல. அதுக்காக இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்க கிளையன்ட் கிட்ட சொல்றீங்க. ஸோ அப்ப
ஹியூமன் பிரெயின் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் கிளைண்ட் மூலம் வாங்கணும்னா புரிஞ்சுக்கும். ஓகே, இதை நான் இப்படி சொன்னா என் கிளைண்ட் போய் திருப்பி சர்வர் கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வருவான். ஸோ இப்போ நம்ம 3 விஷயம் பார்த்தோம். ஹியூமன் பிரெயின் விச் இஸ் நத்திங் பட் த ஏஐ எல்எல்எம் மாடல் பிரெயின். அப்புறம் எம்சிபி கிளைண்ட் எவ்ரிபடிஸ் மவுத், எல்லாருக்கும் ஹியூமன் மவுத் இருக்கு, பேச முடியுதுல, அந்த மாதிரி அந்த வாய். இப்போ 3வதா எம்சிபி சர்வர்னு ஒன்று சொல்லியிருக்கேன். இதுதான் வந்துட்டு பின்னாடி இருக்க டூல் எப்படின்னா பண்ணும், என்னென்னலாம் பண்ண முடியுங்கிற லிஸ்ட் வச்சிருக்கோம். அப்புறம் அந்த லிஸ்ட் வந்துச்சு, அந்த லிஸ்ட்ல இருந்து ஒரு ஆப்பரேஷன் கேக்குறாங்கன்னா, அந்த ஆப்பரேஷன டூலுக்கு அனுப்பும். ஓகே. ஸோ இப்ப அந்த இதுக்கு இங்க சர்வர் சுந்தரம் வெயிட்டர் இருக்காரு. ஸோ அந்த வெயிட்டர் வந்து என்னென்ன மெனு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து நீங்க ஒரு மெனுவ கேட்டீங்களோ, இல்ல பில்லு கொண்டு வாப்பான்னா பில்லு குடு, தண்ணி கொண்டு வாப்பான்னா தண்ணி குடு அப்படிங்கிற மாரி எல்லா லிஸ்ட் இருக்கும். அதுல இருந்து நீங்க ஒண்ணு சொன்னீங்கன்னா, சர்வர் சுந்தரம் போய் எடுத்துன்னு வருவாரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து பேங்க்ல இருந்து ரூ. 500 வித்ட்ரா பண்ணிட்டு வாங்கன்னா, இத நான் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுவாரு. ஸோ சிமிலர்லி இதுதான் எம்சிபி சர்வர். இட் இஸ் ஈக்வலன்ட் டூ a waiter or a server, server சுந்தரம் in a hotel. ஸோ இப்ப லாஸ்டா அந்த எக்ஸ்டர்னல் டூல். ஸோ இப்ப இந்த சர்வர் மட்டும் தான் அந்த டூலோட பேச முடியும். அதே மாதிரி இந்த சர்வர் தான் போய் உள்ள இருக்க குக்கு கிட்ட எனக்கு தோசை வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே. ஸோ இப்ப நம்ம வாயால நம்ம திங்க் பண்ணோம் தோசை சாப்பிடணும்னு. தோசை இருக்கான்னு மெனு வாங்கி செக் பண்ணிட்டோம். தோசை இருக்கு வேணும்னு சொல்லிட்டோம். சர்வர் தோசையை வாங்கிட்டாரு. இப்ப அதை எடுத்துன்னு போய் குக்கு கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ ஹி வில் வெயிட். குக் தோசை போட்டு குடுப்பாங்க. அப்புறம் அத எடுத்துன்னு வருவாங்க. அதே மாரி சர்வர் வந்து அங்க என்ன இருக்கோ அத ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு, அந்த தோசைய எடுத்துன்னு போயி நம்மட்ட குடுப்போம். நம்ம அந்த ரெஸ்பான்ஸ வாங்கி சாப்பிட்டுடுவோம். சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு, நல்லா இல்ல அப்படின்னு மூளை ஃபீல் பண்ணி ஹாப்பி ஆகும். ஸோ இதுதான் வந்து என்டயர் எம்சிபி கிளையன்ட் அண்ட் எம்சிபி சர்வர் கான்செப்ட். ஸோ இது எதனால இத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நெறைய SaaS அப்ளிகேஷன் இருக்கு. உதாரணத்துக்கு அட்லாசியன். அப்புறம் இப்ப நீங்க புக்கிங் பண்றீங்க அப்படின்னா, அந்த எல்லாரும் இப்ப எம்சிபி சர்வர் பில்ட் பண்ணிட்டாங்க. Booking.com, மேக் மை டிராவல் அது மாரி எல்லாரும் அவங்கவங்க எம்சிபி சர்வர் அவங்களே ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க எல்லார்கிட்டயும் நம்ம கிட்ட ஒரு அக்கவுண்ட் வச்சு லாகின் பண்ணிட்டு, நம்ம இங்க கிளாட் கிட்டன்னு சொல்லுது. இங்க நம்ம ஏஐ இருக்குல்ல, கிளாடோ, சாட்ஜிபிட்டியோ அவங்க கிட்ட போயிட்டு, இத ப்ரோ போய் நீ கனெக்ட் பண்ணு. ஆனா கனெக்ட் பண்றப்ப என்னோட சார்பா கனெக்ட் பண்ணுங்கிறதுக்காக நீங்க போயிட்டு ஒரு வாட்டி ஆத்தென்டிகேட் பண்ணீங்கன்னா, அது தேவையான அந்த ஆத்தென்டிகேஷனுக்கு தேவையானது நான் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த கீ அண்ட் கிரிப்டோகிராஃபி அந்த இன்ஃபர்மேஷன அது எடுத்துட்டு வந்துரும். ஓகே. ஸோ இப்ப இத வச்சு நீங்க எப்ப வேணா நாளைக்கு சாட் ஜிபிடி கிட்டயோ, கிளாட் கிட்டயோ இந்த ஹோட்டல் மலேசியால இருக்கான்னு கேட்டா, இது போயிட்டு அந்த மலேசியா இருக்க Booking.com இருக்குல்ல, அதோட எம்சிபி சர்வர்ட்ட கேட்கும். ஹோட்டல் எதுவும் இருக்காப்பா இந்த இடத்துல அப்படின்ட்டு. அது சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்குன்னா இதெல்லாம் தான் விலை அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்ப நீங்க என்ன மாரி திங்க் பண்றீங்களோ, அத ஜஸ்ட் நீங்க டைப் பண்ணீங்கனாலே, சர்ச்சோட ஃபில்டர்ஸ் எல்லாம் அதுவே அப்ளை பண்ணி போய் திருப்பி கேட்டு எல்லாமே கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ். மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் எம்சிபி இஸ் விச் எனேபிள்ஸ் ஏஐ டு வொர்க் வித் எக்ஸ்டர்னல் டூல் டு அக்காம்ப்ளிஷ் அ டாஸ்க். ஓகே. ஸோ இதுதான் வந்து எம்சிபி. ராக் வந்து ரெட்ரைவல் ஆக்மென்டட் ஜெனரேஷன். ஸோ இப்ப எம்சிபி ஏஐக்கு என்ன எதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு தெரியுமா? அதால ஒரு வேலைய பண்ண முடியாது. அத இன்னொருத்தர்ட்ட சொல்லி பண்றதுக்கான ஒரு கம்யூனிகேஷன உருவாக்கி குடுத்தது எம்சிபி. ஆனா இந்த ராக் என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த வேல பார்க்கிறவன் நான் தான். ஓகே. எக்ஸாம்பிள் குக்கும் ஒரு ஏஐன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த குக்கு அப்ப அந்த குக்கு வந்து ஒரு சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்ல இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட் குக் இருக்காங்க. இப்ப அங்க போயிட்டு இட்லி, தோசை இப்படி எதாவது கேட்டீங்கன்னா குடுப்பாங்க. ஆனா அத விட்டுட்டு நீங்க போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு, "எனக்கு ஒரு பீஸா குடுன்னா" குக்குக்கு பீஸா செய்ற நாலேட்ஜ் இல்லை. ஓகே. சோ அப்ப குக்கு தான் பீஸா பண்ணணும். ஓகே. அவர்கிட்ட அந்த நாலேட்ஜ் இல்ல. அப்ப அவரு என்ன பண்ணுவாரு? அவங்க ஹோட்டல்ல இருக்க ரெசிபி புக்ல இருக்கா? இன்டர்நெட்ல ஏதாவது இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நாலேட்ஜ் தேடி போவாரு. சோ அப்ப இந்த நாலேட்ஜ் சோர்ஸ் ஏதாவது இருக்கு. இங்க புக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த சோர்ஸ்ல போய் ரீட் பண்ணிட்டு, பீஸா எப்படி பண்றதுன்னு பாக்குறாரு. பாத்துட்டு, ஓஹோ! இதான் விஷயமா? நம்மகிட்ட சீஸ் இருக்கு, வெங்காயம் இருக்கு, கேப்சிகம் இருக்கு. ஆனா, அந்த பீஸா பேஸ் மட்டும் இல்ல. அப்ப என்ன பண்றாரு? அவர் தோசை போடுறாங்கல்ல, தோசை மேலேயே பீஸா மாரி எல்லாம் போட்டு செஞ்சு குடுத்து, தோசா பீஸான்னு கஸ்டமர சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல ராக் எங்க ஹெல்ப் பண்ணுச்சு அப்டின்னா, ஏஐக்கு ஒரு வேலை குடுத்துருக்கோம். அந்த வேலை செய்றதுக்கான ஒரு நாலேட்ஜ் அதுகிட்ட இல்ல. சோ, அப்ப அந்த நாலேட்ஜ தேடி ராக் மூலமா போயி, அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு வந்து, அந்த நாலேட்ஜ லேர்ன் பண்ணி, அத அப்ளை பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் தரும். ஓகே. சோ, இப்ப இத வந்து ஒரு ஃபுல்லி எஸ்டாப்ளிஷ்ட் ஈக்கோசிஸ்டம் மாரி போவோம். சோ, இப்ப
சர்வ சுந்தரம் வேலை பார்க்குற ஹோட்டல்லாம் நல்லா டெவலப் ஆயிட்டாங்க. குக்கும் மனுஷங்க எல்லாம் இப்ப அது ஒரு ஏஐ ஆயிடுச்சு. குக் எல்லாம் லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்ப சர்வர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப அதே மாரி நான் வரேன். கஸ்டமரா வரேன். ஹியூமன் பிரெயின் என்னோட ஹியூமன் பிரெயின் தான் ஏஐ. இப்ப அதே மாரி எம்சிபி கிளையண்ட் வாய் வெளிய சர்வர் கிட்ட பீஸா வேண்டும் அப்படிங்கிறேன். ஈவன் தோ மெனுல இல்லன்னு தெரியும். இருந்தாலும் எனக்கு பீஸா தான் வேணும். அடம் பிடிச்சு ஏஐ சொல்றேன். ஓகே. ஏன் அப்டின்னா, இவங்க வந்து இன்னைக்கு நீங்க என்ன கேட்டாலும் செஞ்சு தரேன் அப்படின்னு ஒரு ஆஃபர் சொல்லிட்டாங்க. அத வச்சு நான் மடக்கிட்டேன். ஸோ, இப்ப அதனால இந்த சர்வர் போயி, அந்த குக்கான ஏஐ கிட்ட எனக்கு பீஸா வேணும் அப்படிங்கும்போது, இந்த ஏஐ வந்து இந்த ராக் மூலமா போயிட்டு, இன்டர்நெட்ல இருக்க ரெசிபீஸ் இல்ல அங்க இருக்க புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு, ஓகே பீஸா பண்ற நாலேட்ஜ் எனக்கு வந்துருச்சு. ஆனா இன்கிரீடியன்ட்ஸ்ல பீஸா பேஸ் இல்ல அப்படிங்கிறதுனால, அதுவே அதோட ஹியூமன் பிரெயின் அப்ளை பண்ணி பேசிக் பதிலா வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் போட முடியுங்கும்போது, தோசைய போட்டு, பீஸா போட்டு அத ரிட்டர்ன் பண்ணும். ஓகே. இப்ப அதே மாரி அந்த சர்வர் எடுத்துன்னு வந்துட்டு, ஆ கிளையண்ட் கிட்ட குடுப்பாங்க. அந்த கிளையண்ட் வந்து நம்ம கிட்ட குடுத்துருவோம். நம்ம சாப்ட்டுட்டு நல்லா இருக்கா, நல்லா இல்லையா அப்படின்னு என்ஜாய் பண்ணி ஃபீட்பேக் சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் அ ரியல் வேர்ல்ட். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாள பின்ன ஃபியூச்சர்ல நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறீங்க. ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துறீங்க அப்டின்னா, அந்த ஆர்டர்ஸ், ப்ரொக்யூர்மென்ட் இது எல்லாமே வந்து நீங்க ஒரு ஏஜென்ட் வச்சுக்கோங்க. அவங்க ஒரு ஏஜென்ட் வச்சுக்குவாங்க. எம்சிபி சர்வர் மூலமா, அந்த எம்சிபி கிளையன்ட் மூலமா இன்ஃபர்மேஷன கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெர்லன்னா, ராக் மூலமா ஆ தேடி பார்ப்பாங்க. அங்கேயும் இல்லன்னா ஹியூமன் இந்த லூப் கிட்ட கேட்டு பண்ணுவாங்க. ஸோ, இப்ப இதனால வந்து நெறைய எலிமினேட் ஆயி, ஆட்டோமேஷன் ஃபாஸ்ட்டா நடக்கிறதுனால புரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகுது அப்டிங்கிறாங்க. ஸோ, திஸ் இஸ் வாட் வி கால் இன்னைக்கு நம்ம பார்த்தது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, மல்டி ஏஜென்ட் ஈக்கோசிஸ்டம் எப்படி ஃபங்ஷன் ஆகுதுன்னு வரையும் பார்த்துட்டோம். எம்சிபி, ராக் வச்சு. ஓகே. ஸோ, இப்ப இதெல்லாம் படிக்கிறேன், எல்லாம் பண்றேன். தியரிட்டிக்கலா புரியுது. பட் எனக்கு வந்து கம்பெனிக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல பண்றதுக்கு. ரீசன் என்னன்னா, இதெல்லாம் சிலது நான் பண்ணணும் அப்டின்னா, ஐ ஷுட் யூஸ் த ஆர்கனைசேஷனல் ஏஐ. ஓகே. ஸோ அப்ப அந்த ஆர்கனைசேஷனல் ஏஐ எனக்கு வந்து போன மாசம் குடுத்தாங்க. ஸோ இப்ப அந்த ஆர்கனைசேஷன் வச்சு எங்க ஆர்கனைசேஷன்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இட்ஸ் நாட் அ செக்யூரிட்டி வயலன்ஸ். ஓகே. சாரி செக்யூரிட்டி வயலேஷன். ஓகே. எதுவும் இல்ல. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, எனக்கு இந்த அட்லாசியன்னா என்ன அப்டின்னா, அவன் ஒரு சாஸ் கம்பெனி. அவன் இந்த ஸ்க்ரம் மாரி அஜைல் மீட்டிங்ஸ் ரன் பண்றதுக்கான சாஃப்ட்வேர் தான் தருவான். ஸோ இப்ப டீம் இருக்கீங்க அப்டின்னா, இப்ப இந்த வாரத்துக்கு இந்த வேலை பண்ண போறோம் அப்டின்னா, அந்த வேலையெல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஒருத்தன் கிரியேட் பண்ணிருவான். யூசர் ஸ்டோரின்னு அங்க இருக்கும். ஸோ இப்ப இந்த யூசர் ஸ்டோரி நான் இந்த 2 வாரம் வேலை பார்க்க எடுக்க போறேன்னு வச்சோம்னா, அந்த யூசர் ஸ்டோரிய ரீட் பண்ணிட்டு, அதோட சப் டாஸ்க்லாம் கிரியேட் பண்ணி, ஒண்ணொண்ணும் மேனுவலா பண்றது வந்து கொஞ்சம் கடியா இருந்தது. ஸோ ஐ தாட் அந்த ஏஐலயே டிஃபால்ட்டா அவனே குடுத்துட்டான். அட்லாசியன்ட்ட எம்சிபி சர்வர் இருக்கு. கிளாடி கிட்டயும் எம்சிபி கிளையன்ட் இருக்கு. அந்த கனெக்டர் எப்படி ஒர்க் ஆகணும் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணிட்டான். ஆத்தென்டிகேட் மட்டும் பண்ணணும். ஸோ நான் ஆத்தென்டிகேட் பண்ணோம்னா ஜீரோவோட ஆத்தென்டிகேட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு யூஸ் கேஸ் ஸ்டோரி வருது. அதோட கேப்ஸ நானே ஃபில் பண்றேன். டிசைன் ஃபில் பண்ணிட்டு, டாஸ்க்க ஸ்ப்ளிட் பண்ணி, எல்லா டாஸ்க்கையும் ஸ்ப்ளிட் பண்ணி, இத இவங்களுக்கு அசைன் பண்ணு நான் சொல்லிட்டு போயிட்டேன். அதுவே எல்லாமே கிரியேட் பண்ணி அசைன் பண்ணிருச்சு. அப்புறம் அ ஒரு ஹால்ஃப் அ டேக்கு அப்புறம் திருப்பி யாராவது அதுல கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ரிப்ளை கமெண்ட் வந்திருக்கா? அப்படின்னா, அத மட்டும் செக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு குடுத்தோம்னா, அதையும் நான் படிச்சு பார்த்துட்டு கமெண்ட் ரிப்ளை பண்ணிடுறேன். ஸோ திஸ் வே நான் ப்ரௌசர்க்குள்ள லாகின் பண்ணி எவ்ரி டைம் பண்ணிட்டு, அங்க போய் ஒன்னொன்னா கிளிக் பண்ணி, நோண்டி அந்த பாட்டம்ல ஸ்க்ரால் பண்ணி அந்த டெக்ஸ்ட்ல போடுற அந்த யுஐ வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்ப ஐ டோன்ட் நீட் டூ ஸ்ட்ரெஸ் அவுட் ஆன் மை செல்ஃப். அந்த இன்ஃபர்மேஷன அங்க போயி அந்த யுஐல போடணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு வேலை. அது எனக்கு கொஞ்சம் புடிக்கல. ஏன்னா, அது லிங்க்க கிளிக் பண்ணி இதுக்காகவே வந்து நான் நெறைய நாள் ஜீரா அப்டேட் பண்ணல. இப்ப இந்த லிங்க் கனெக்ட் பண்ணோம்னா, ஜீரா அப்டேஷன் எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. நான் வேலை முடிச்ச உடனே இதுதான் போணும். இங்க போய் ஜீரால கமெண்ட்ட போட்டு இவங்களுக்கு அசைன் பண்ணி குளோஸ் பண்ணுனா, அதுவே பண்ணிடுது. நான் போய் அந்த டிக்கெட்ட தேடி கிளிக் பண்ணி, டிராப் டவுன்ல போய் அந்த யூசர் எங்கேயாவது கீழ இருப்பான். ஸ்க்ரால் பண்ணணும். இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு மாரி இருக்கும். பட் இட் இஸ் நார்மல் பிஃபோர் த ஏஐ. பட் நவ் ஏஐ ஹஸ் பீன் இன்ட்ரோடியூஸ்ட், இன்ஃப்ளெக்டட் இன்டோ த ஈக்கோசிஸ்டம். அப்படிங்கிறப்ப ஐ ஹேவ் டு யூஸ் இட். அந்த ஒரு ரீசன்னால இதுதான் ஃபர்ஸ்ட் கேப்பபிலிட்டி. ஸோ அப்ப எனக்கு யூசர் ஸ்டோரி வந்துருச்சு. இந்த ஏஜென்ட் வந்துருச்சு. அந்த ஏஜென்ட் மூலமா இந்த டாஸ்க் எனக்கு வருது அப்படின்னா, அந்த டாஸ்க்க வந்து நான் எடுத்து கிளாட்ல இருக்க கோட் மூலமா என்னோட பிரான்ச்ல குடுத்து, இது இந்த இடத்துல அனலைஸ் பண்ணி பிக்ஸ் பண்ணணும்னா, அதே கோடெல்லாம் எழுதிட்டு, யூனிட் டெஸ்டிங் எழுதிட்டு கொண்டு வந்து தரும். அப்புறம் அதோட ரிசல்ட்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு, இது என்னென்ன மாதிரிலாம் ட்வீக் பண்ணணும்னு சொல்லும்போது, அது பிக்ஸ் பண்ணிடும். ஸோ நவ் எவ்ரிதிங் குட். இப்ப GitHubல போயிட்டு நீ செக் இன் பண்ணு அப்படின்னு இஷ்யூன் பண்ணா, GitHubல செக் இன் பண்றோம். இப்பதான் எனக்கு அடுத்த பிக்கஸ்ட் காம்ப்ளெக்ஸிட்டி. என்ன காம்ப்ளெக்ஸிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்ஸ் வர ஆரம்பிக்கும்.
அந்த பக்ஸிலாங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னல் லெகசி ப்ராடக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. 2011 கிட்ட தான் லாஸ்ட்டா அவங்க வந்து ஓப்பன் ஸ்டோர். அதுக்கப்புறம் பெரிய அப்டேட்லாம் இல்ல. வல்னரபிலிட்டி ஃபிக்ஸஸ் தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவன் கிட்ட வந்து ரெஸ்ட் ஏபிஐ கூட இல்ல. அவன் கிட்ட எம்சிபி சர்வர் இல்ல. நாங்க ஆன் பிரெமிஸ்ல ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பக்ஸிலாயே எனக்கு அதே பிரச்சனை. போயிட்டு கிளிக் பண்ணி சப்மிட், ரீஅசைன் மல்டிபிள் ப்ராசஸ் பண்ணும்போது, ஒரு பக் எனக்கு டிபிக்கலா அப்டேட் பண்றதுக்கு 15 மினிட்ஸ் ஆகுது. ஸோ அப்ப நான் வந்து ஒரு 5, 6 பக்க நான் அப்டேட் பண்ணணும். முடிச்சாலுமே நான் அப்டேட் பண்ணணும்னா 1 ஹவர் கிட்ட ஆகுது. அப்ப என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்ம எப்படி ஜீரா மாரி பண்ணோம், இதுவும் இருக்கும்னு ஃபர்ஸ்ட் கிளார்ல போய் தேடுனா இல்ல. அப்புறமேட்டு சரி வாட் இஃப் ஐ கிரியேட் எம்சி சர்வர் ஃபார் திஸ் லைக் எ லோக்கல் டூல். அந்த ஆப்ஷன் இருக்கு நான் படிச்சிருந்தேன். ஸோ அப்ப நான் லோக்கல் எம்சிபி சர்வர் நானே என் மெஷின்ல பில்ட் பண்ணி பக்ஸிலாவோட கனெக்ட் பண்ண வச்சு, ஒண்ணா பண்ணி ஃபிக்ஸ் பண்ணேன். லைக் வித்தின் 4 to 8 ஹவர்ஸ் முடிச்சுட்டேன். எனக்கு என்னென்ன தேவையோ. ஸோ இப்ப எனக்கு அசைன் பண்ண பக்கு, என் டீம்மேட்ல இருக்க புதுசா வர பக்கு. ஸோ இப்ப என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இப்ப எனக்கு அசைன் பண்ண பக்க நான் ஃபுல் பண்ணிடுறேன். அந்த பக்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அத கிளாட் கோட்ட ஃபிக்ஸ் பண்ணி அந்த பக்கு கூட சேர்த்து குடுக்கும்போது, அந்த கிளாட் கோட் ஃபிக்ஸ் பண்ணிடுது. ஸ்டில் நான் தான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் போ அப்படின்னு ஹியூமன் இந்த லூப் மாரி இந்த பக்கோட ரிப்போர்ட் எடுத்து அந்த கிளாட் மூலமாவே போயிட்டு பக்ஸிலாக்கு அப்டேட் பண்ணுனா, அது போய் பக் அப்டேட் பண்ணுது. ஓகே. பட் ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட்டட். பட் ஐ வாண்ட் டூ ஆப் ஆட்டோமேட் எவ்ரிதிங். ஓகே. ஸோ இப்ப பக்ஸிலாக்கு நாமளே எம்சிபி சர்வரும் போட்டுட்டோம். லோக்கல் டூல் போட்டு. அது மூலமா கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட பேஸ ரெடி பண்ணிட்டேன். இப்ப அடுத்து ஃபுல் ஆட்டோமேஷனுக்கு நான் ட்ரை பண்றேன். கோல் என்ன அப்படின்னா, இதுதான் ஜீரா டிக்கெட். இத நீ முடிச்சிடு அப்படின்னா, கோடெல்லாம் முடிச்சு டெஸ்ட் கேஸ் ரிப்போர்ட்டோட எனக்கு வந்து நிக்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்ரூவ் பண்ணேன்னா, செக் இன் பண்ணிட்டு ரிலீஸ் போயிடணும் கியூஏக்கு. கியூஏ பக் வருதுன்னா, காலையில இந்தந்த பக்க ஃபிக்ஸ் பண்ணு. இது இன்வாலிட்ன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணா, அந்த பக்க அது ஃபிக்ஸ் பண்ணி செக் இன் பண்ணிடணும். ஓகே. அதே மாரி புது ரிலீஸையும் ட்ரிகர் பண்ணணும். ஸோ அப்ப இது மாரி பண்றப்ப, ஒரு பயம் எனக்குள்ளே வருது. ஏன்னா, அப்ப நான் என்னதான் பண்றேன்? ஜஸ்ட் ஹியூமன் இன் த லூப் மாரி அத மானிட்டர் பண்றேன், கவர்ன் பண்றேன். இது கரெக்ட்டு, தப்புன்னு தெரியுது. அத ட்வீக் பண்றேன். பட் ஆல்மோஸ்ட் நெறைய அது அதுவே பண்ண ஆரம்பிச்சுருது. ஓ! இது வந்து ஒரு பயம் கலந்த இதா இருக்கு. நீங்க கேட்கலாம். எங்க ஆஃபீஸ்லயும் கேட்டாங்க. "இத ஏன் நீ பண்ற?" அப்படின்னு. இப்ப நான் பண்ணலன்னா வேற யாராவது பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் எனக்கு நானே ட்ரை பண்ணி எனக்கு லேர்னிங் இருந்தது அப்படின்னா, ஃபியூச்சர்ல வேற ஒருத்தவங்க இது மாரி பண்ணணும்னா, அங்க போய் இந்த கத்துக்கிட்ட வேலையாவது அங்க திருப்பி பண்ணலாம்ல. அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் வி நீட் ரிசோர்ஸ் பிகாஸ் வி கேனாட் லீவ் த ஏஐ ஆட்டோனமஸ். தேர் ஷுட் பி எ ஹியூமன் இன் த லூப். ஹூ நீட்ஸ் டு ஓன் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நாளைக்கு வந்து கிளாட் கோட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டாட்ஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காகவாது எவ்ரி கோட் விச் நீட்ஸ் டு செக் இன் தேர் ஷுட் பி கவர்னன்ஸ் பர்சன் விச் இஸ் நத்திங் பட் ஹூ ஓன்ஸ். அவன் தான் இதை டிரைவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றான். ஆன் த அதர் ஹேண்ட் வி ஹாவ் டு ஸ்டார்ட் டிக்ளேர். இப்போ நாங்கள் ஏஐ மூலமா கோட் ஜெனரேட் பண்றதுனால வி நீட் டு டிக்ளேர் வி ஆர் யூசிங் ஏஐ இன் எனி கான்ட்ராக்ட்ஸ். ஸோ தட்ஸ் த அப்டேட். இட் இஸ் ஸ்கேரி பட் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். இன்னொரு ஒரு ஒரு சின்ன டவுட். இப்போ நீங்க பக்ஸிலால வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதுல வந்து ஒரு சில ஆப்பரேஷன் நீங்க சொன்ன மாரி வந்து ரீட் ரீட் அண்ட் அப்டேட், நியூ அசைன், ம் சப் டாஸ்க் அந்த மாரி நெறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. பக் அப்டேட் ம் பண்றதுலாம். பட் ம் அந்த ஃபங்ஷன்ஸ்லாம் நீங்க எப்படி நீங்களே மேனுவலா அனலைசிஸ் பண்ணி எம்சிபி சர்வர்ல ஆட் பண்ணுவீங்களா? இல்ல அதுக்குன்னு இல்ல, தனியா இல்ல, டூல்ஸ் இல்ல, அந்த இல்ல, 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 இல்ல. அதுக்கு பக்ஸிலால இருந்து ஏபிஐ ஆல்ரெடி இருக்கு. சோ அந்த ஏபிஐ எம்சிபி சர்வர் கால் பண்ணும். இங்கேருந்து வாங்கி அது பாஸ் பண்ணிடும். ஓகே, எம்சிபி சர்வரே பண்ணாது. ஓகே, ஓகே. ம். எம்சிபி சர்வர் வந்து அந்த பக்ஸிலாவோட என்னென்ன ஏபிஐஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கோ, அத வச்சு அதோட லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு, அது ஆமா, கூட நீங்க கிளையன்ட்ட கனெக்ட் பண்றீங்க. ஆமா. இதுல என்ன ப்ராப்ளம்னா, இந்த எம்சிபி சர்வருக்கு அந்த பக்ஸிலால எப்படி பேசணும்ங்கிற எல்லா புரோட்டோகால், எல்லா மெத்தட், எல்லா பாராமீட்டரும் தெரியும். ஓகே. சோ அப்ப ஏஐ என்ன பண்ணும்னா, எம்சிபி கிளையன்ட்ல இந்த மெத்தட் நான் வேணும். இது பண்ணும்போது எம்சிபி சர்வர் இதான்ப்பா மெத்தட், இதெல்லாம் பாராமீட்டர். உன்னால ப்ராம்ப்ட்ல இருந்ததுன்னா நீ குடுங்கணும். அப்ப ஏஐ நீ குடுத்த ப்ராம்ப்ட்ல இருந்து எல்லா பாராமீட்டரும் டிரைவ் பண்ணிடுச்சுன்னா, அதுவே குடுத்து வேலைய முடிச்சிடும். ஏதாவது பாராமீட்டர் மிஸ்ஸிங்னா நம்ம கிட்டயே கேட்கும். இந்த ஒண்ணு மிஸ் ஆகுறனால என்னால எடுத்துட்டு வர முடியலன்னு. அந்த இன்ஃபர்மேஷனும் குடுத்துட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் குடுக்கலாம். அங்க ஒரு 70 ப்ராஜெக்ட் இருக்கு. நான் 70லயும் தேடணுமா? அப்படின்னு கேட்கும். அப்ப இந்த ப்ராஜெக்ட்ல இங்க போய் தேடுங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்ல அந்த இடத்துல இருக்க பக்க மட்டும் எடுத்துட்டு வந்துரும் ஃபாஸ்டரா. சோ இந்த மாரி எல்லாமே பண்ணும். அ சோ ஏஐ தான் திரும்ப எல்லாமே புரிஞ்சுக்கும். இந்த சின்டாக்ஸ் இப்படி இருக்கு. இதுக்கேத்த மாரி நான் கிளையன்ட்ல பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப, கிளையன்ட் கிட்ட அந்த JSON RPCக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அத அனுப்பும்போது வந்துரும். சோ மேபி இஃப் எவரிஒன் இஸ் இன்ட்ரஸ்டட், ஐ கேன் ஷோ லேட்டர் இன் அப்கமிங் செஷன் ஒரு கம்ப்ளீட் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு.